ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கேப்ஷன். இதுல கேப்ஷன் அப்படிங்கிறது நீங்க உங்க டாக்குமெண்ட்ல எத்தனை பிக்சர்ஸ் யூஸ் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி தான். இப்போ இதுல வந்து பாருங்க, நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட டைட்டில்ஸ் எல்லாம் எந்த பேஜ்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற லிங்க் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இதே டாக்குமெண்ட்ல நான் எத்தனை பிக்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், எத்தனை டேபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கேங்கிற லிஸ்ட்டும் எனக்கு வேணும்னு சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நான் நடுவுல என்ன பண்றேன்னா பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து என்னோட இன்சர்ட்ல போயிடுறேன். பிக்சர்ஸ்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா ஆன்லைன் பிக்சர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இதுல வந்து HTML ரிலவெண்டா என் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா HTML ரிலவெண்ட். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், HTML அப்படிங்கறத கொடுக்குறேன். அதுக்கு ரிலேட்டடா இருக்க என்னோட எந்த பிக்சர்ஸ் ஆன்லைன் பிக்சர்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா இந்த பிக்சரை சூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். நார்மலா எனக்கு டவுன்லோட் ஆயிட்டு பிக்சர் வந்து என்ன ஆகும்னா இன்சர்ட் ஆயிடும். ஓகேங்களா. ஆல்ரெடி மேல ஒரு பிக்சர் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு பிக்சரை ஆட் பண்றேன். ஸோ ஆன்லைன் பிக்சர்ஸ் போயிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா JS அப்படிங்கறத நான் சூஸ் பண்றேன். ஸோ JSல வந்து எனக்கு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை நான் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நான் இன்சர்ட் கொடுக்குறேன். எனக்கு அந்த பிக்சரும் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ ஒரு 3 பிக்சர் என் டாக்குமெண்ட்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வியூ ஆகுது இல்லைங்களா. அதே போல எனக்கு இந்த பேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா ஒரு புது பேஜ் ஒன்று தேவைப்படுது. இன்சர்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா பேஜ் பிரேக் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த ஒரு எம்டி பேஜ் இருக்கு பாத்தீங்களா. இதுல தான் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பிக்சர் கவுண்ட்டை நான் எடுக்க போறேன். ஓகேங்களா. அதே ரெஃபரன்ஸ் மெனு போயிடுங்க. ரெஃபரன்ஸ்ல வந்து இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிக்சர்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணலாம்னா பிக்சர் 1.1 இந்த மாதிரி எனக்கு செட் ஆகணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்சருக்கு மேல வேணும்னா அந்த பிக்சருக்கு மேல ஆரோ செட் பண்ணிட்டு இன்சர்ட் கேப்ஷன் போயிடுங்க. ஃபிகர் 1ன்னு சொல்லி செட் ஆயிருக்குங்களா. இல்ல எனக்கு இந்த ஃபிகர் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா பிக்சர் அப்படிங்கிற வேர்டு வேணும், இல்ல பிக் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா நார்மலா இந்த லேபிள்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஈக்குவேஷன், ஃபிகர்ஸ், டேபிள்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதுல ஏதாவது எனக்கு பிடிக்கல, நான் புதுசா ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நியூ லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்த நியூ லேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன மாதிரியான டெக்ஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் மாறிடுச்சுங்களா. இல்ல அந்த லேபிள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். இல்ல நான் நம்பரிங் ஆப்ஷன் வந்து வேற ஃபார்மட்ல கொடுக்குறேன், ABC மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க ABC ஃபார்மட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1 2 3 தான் வேணும் அப்படின்னா 1 2 3ங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இதே வந்து பாருங்க இந்த நம்பரிங் ஆப்ஷன்லயே எக்ஸாம்பிளுக்கு பிக்சர் வச்சீங்கன்னா என்ன மாதிரியான பேர் வரும், டேபிள் வச்சீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பேர் வரும் அப்படிங்கறது உங்களுக்கு இங்க செட் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஃபார்மட் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம்பிள்ஸும் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ABCன்னு கொடுத்தேன் அப்படின்னா ABC கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபார்மட் மாறிடும். சரிங்களா. ஸோ எனக்கு இப்போ பிக்சர்ஸ்னு வேணும் அப்படின்னா நீங்க பிக்சர்ஸ் அப்படிங்கறத வச்சுக்கலாம். ஆட்டோ கேப்ஷன் மெத்தட் வேணும் அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ண பிட் மேப் இமேஜஸ் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன், இல்ல கிராஃப் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்க டிரா பண்ண பிக்சரா இருந்தா பிட்மேப்னு சூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து அடாப் போட்டோஷாப் ஃபைல்ஸ் இமேஜஸா இருக்கு அப்படின்னா அடாப் போட்டோஷாப் இமேஜஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்ல நான் எக்ஸல் சார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்கான நம்பர்ஸ் அப்படின்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மல் பிக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, நார்மல் பிக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இன்சர்ட் கேப்ஷன் போங்க. இதுல வந்து நமக்கு நார்மலா பிக்சர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன ஃபார்மட் வேணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பிரஸ் பண்ணுங்க. நார்மலா எனக்கு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் 1 அப்படிங்கிறது வந்துருச்சுங்களா. இதே வந்து நீங்க செகண்ட் பிக்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிக்சரை கொடுத்துட்டு இன்சர்ட் கேப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பர் எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அதே போல எத்தனை பிக்சர்ஸ் இருக்கோ அந்த எல்லா பிக்சர்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்ஷனா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன். எந்தெந்த பிக்சர் எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு blank பேஜ் கிரியேட் பண்ண இல்லைங்களா, அந்த மாதிரியே நான் என்ன பண்றேன் ஒரு பேஜை பிரேக் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா. பேஜ் பிரேக் ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணிடுறேன். இந்த எம்டி பேஜ்ல ரெஃபரன்ஸ்ல போயிட்டு இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அது என்ன ஃபார்மட்ல டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிற ப்ரிவ்யூ நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க ஏதாவது ஸ்டைல் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா மாத்திக்கலாம். இப்போ எனக்கு கிளாசிக் ஸ்டைல் வேணும் அப்படின்னா கிளாசிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல டேப் லீடர்ஸ்ல இப்போ நன்ல இருக்குங்களா, எனக்கு இந்த மாதிரி டேஷ் லைன்ஸ் வேணும் அப்படின்னா டேஷ் லைன்ஸ் நீங்க வந்து ஃபிக்ஸ்
ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேப்ஷன்ல எனக்கு பிக்சர்ஸ் தான் வருது. பிக்சர்ஸ்க்கு பதிலா எனக்கு ஃபிகர்ஸ் வேணும். அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ண லேபிள் இருக்கு பாத்தீங்களா? அதுல எந்த லேபிள நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த லேபிள் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இப்போ நம்ம பிக்சரா தானே செட் பண்ணிருக்கோம். சோ பிக்சர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இதுல இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க மாடிஃபை பண்றதா இருந்தா ஆப்ஷன்ல போயிட்டு பிப்ளியோகிராஃபி வேணுமா, அதுக்கான ஐடென்டிஃபையர் என்ன அப்படிங்கிற எல்லா டேர்ம்ஸையும் நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் நான் இப்ப இத மட்டும் கொடுத்துட்டு ஓகே பிரஸ் பண்றேன். எனக்கு இதுல வந்து பாருங்க மொத்தம் 3 பிக்சர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிக்சர்ஸும் எந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கிற டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரியே டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸும் நமக்கு ஓபன் ஆயிடும். சோ ஈவன் இப்ப நான் புதுசா ஒரு பிக்சர் வந்து நான் ஆட் பண்றேன். அது எல்லாமே மாறிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிக்சர் வந்து உள்ள இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட்ல போயிட்டு ஆன்லைன் பிக்சர்ஸ் போறேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா HTML அப்படிங்கறத கொடுத்து திரும்ப நான் இன்னொரு பிக்சரை தேடுறேன். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு ஓகே இந்த பிக்சரை சூஸ் பண்ணிட்டு நான் இன்சர்ட் பண்றேன். பிக்சர் நமக்கு இன்சர்ட் ஆயிடுச்சுங்களா? சேம் அதே ரெஃபரன்ஸ் போறேன். இன்சர்ட் கேப்ஷன் போறேன். இதுல வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆயிடும். அதாவது 1 2 3ங்கிறது எல்லாமே. சோ ஜஸ்ட் நான் ஓகே பிரஸ் பண்றேன். எனக்கு ஷோ பண்ணிடுச்சு. இப்போ இதுல என் டேபிள் அப்டேட் ஆகணும் இல்லைங்களா? மொத்தம் நம்ம 4 பிக்சர் வச்சிருக்கோம். அதுல ஆனா எனக்கு டிஸ்ப்ளே ஆகிறது 3 பிக்சர்ஸ் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகுது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணணும். அப்டேட் டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா என்டையர் டேபிளான்னு கேட்கும். ஜஸ்ட் ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பிக்சரும் என்னென்ன பேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆயிடும். சோ பிக்சர் 1 நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். பிக்சர் 2 அடுத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க நம்பர் மாறிக்கும். பிக்சர் 3 தென் லாஸ்ட் பிக்சர் வந்து பிக்சர் 4 அப்படிங்கிறது செட் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கேப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ்க்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அடுத்து லாஸ்டா இருக்க இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இன்செர்ட்ல பார்த்ததே தான். ஓகேங்களா? இங்க என்ன வேலை பார்த்துச்சோ அதே வேலையை தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபுட் நோட் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும் இந்த பிளேஸ்ல அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க இருந்து நீங்க கிராஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க இன்செர்ட்ல போயிட்டு யூஸ் பண்ணாலும் சரி, கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. பேஜ் நம்பர்ஸும் பேராகிராஃப் நம்பர்ஸும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்ப இதுல வந்து பாருங்க நான் என்ன பண்றேன்னா ஃபுட் நோட்டை கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஃபுட் நோட்ல பாருங்க மொத்தம் 3 ஃபுட் நோட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபுட் நோட் நம்பர் வேணுமா, அது இருக்க பேஜ் நம்பர் வேணுமாங்கிறது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ எனக்கு ஃபுட் நோட் நம்பர் வேணும்னா நீங்க இதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பேஜ் நம்பரை டிஸ்ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படின்னு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்க இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இங்க பாருங்க நான் 2 தடவை கிளிக் பண்ணிட்டு அதனால பேஜ் நம்பர் 2 தடவை டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்ப இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட் நோட் இருக்க இடத்துக்கு நம்மளுக்கு எடுத்துட்டு போயிடும். எந்த பேஜ்ல இருக்கோ அந்த பேஜ்க்கு எடுத்துட்டு போயிடும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க டாக்குமெண்ட்ல கிராஸ் ரெஃபரன்ஸும் யூஸ் பண்ண முடியும். அதாவது கிராஸ் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் நம்மளோட ஃபுட் நோட் இல்ல புக் மார்க்ஸ் இதெல்லாம் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்த்திருப்போம். அதே ஆப்ஷனை தான் இங்க ஒரு தடவை கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 2 ஆப்ஷனும் நீங்க இன்சர்ட்ல இருந்து யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான். சோ இது எல்லாமே மோஸ்ட்லி இந்த ரெஃபரன்ஸ் மெனு அப்படிங்கறதே நம்ம வச்சிருக்க டாக்குமெண்ட்ல பிக்சர்ஸை நான் ஹைலைட் பண்ணி பார்க்கணும், எங்க இருக்கு டேபிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத ஹைலைட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ உங்க டாக்குமெண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு டேபிள் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் டேபிள்ஸ் ஒரு டேபிள் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கேப்ஷன் போறேன். பிக்சர்ஸ் கிடையாது, இது டேபிள். சோ டேபிள் 1ன்னு எடுத்துக்கிச்சிங்களா? சோ இப்போ இந்த செலக்ஷன் ஐட்டம்க்கு மேல கண்டென்ட் வேணும்னா மேல வச்சுக்கலாம், இல்ல கீழே வந்து நேம் தெரியணும்னா பிலோ செக்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் ஓகே பிரஸ் பண்றேன். எனக்கு டேபிள் 1ன்னு கொடுத்துருச்சுங்களா? இப்ப இதையே வந்து எனக்கு என்ன பண்ணணும், அந்த டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ்லயும் டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும். இந்த தடவை டேபிள். ஓகேங்களா? சோ இது ஜஸ்ட் நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். இதுல எனக்கு டேபிள் தான் ஷோ ஆக போகுது. சோ டேபிள் அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் ஓகே பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணோம்னா பாருங்க அந்த டேபிள் எந்த பேஜ்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். நீங்க இந்த இடத்துல டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்ப இதை நான் என்டர் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல வந்து டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கலாம். டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துறேன். அதே போல நீங்க என்ன பண்ணலாம், டேபிள் ஆஃப் இது டேபிள் ஆஃப் டேபிள்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ நான் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன கண்டென்ட்டை வேணாலும் உங்க ஃப்ரண்ட் டாக்குமெண்ட்லயே ஷார்ட் லிங்கா கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நம்மளோட எல்லா புக் மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.